ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஆஃப்டர் லாங் டைம் ஒரு லாங் வீடியோ. இன்னும் ஒரு கண்டினியூவாக 2-3 வீடியோஸ் லாங் வீடியோ இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்கோங்க. அதுக்கு தேவையான ஷாப்பிங் தான் பண்ணிகிட்ருக்குறோம். குவைத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் சமயத்தில் ஃபார்ம் ஹவுஸ்லாம் புக் பண்ணி ஒரு 10 ஃபேமிலி அந்த மாதிரி சேர்ந்து போய் ஸ்டே பண்ணிட்டு வருவாங்க. எல்லா வருஷமுமே நாங்களும் அந்த மாதிரி போகிறது உண்டுங்க. லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர் நாங்கள் போனதெல்லாம் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2 டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோங்க. அதுக்கு தேவையான ஷாப்பிங் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 9 ஃபேமிலி சேர்ந்து போகிறோங்க. அவங்க 9 ஃபேமிலிக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு 2-3 டேஸாகவே நாங்கள் பிளான் பண்ணோம். எவ்வளோ திங்ஸ் வாங்குறது, என்னென்னலாம் வாங்கலாம், ஒரு நேரமும் என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு நாள் எங்களுக்கு லீவ் இருந்தது. ஸோ அன்றைக்கே போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரமா ஃபேமிலிலாம் போய் வாங்கிட்டு இருக்கிறோம். வேலைகள் எல்லாருமே ஷேர் பண்ணி தாங்க செய்வோம். பட் இந்த திங்ஸ் வாங்குறது யாராவது ஒருத்தர் பொறுப்பாக வாங்கிட்டோன்னா எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கும், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரமாவும் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு அவங்களுமே சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். ஏன்னா அவங்க இந்த குவான்டிட்டியெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. ஸோ அவங்களும் நாங்களும் ஷேர் பண்ணி இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இது தேர்ஸ்டே எங்களுக்கு ஒரு நாள் லீவ் இருந்ததுங்க. அன்னைக்கு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே இந்த ஷாலேக்கு போகிற ஃபேமிலிஸில் உள்ள லேடிஸ்லாம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் செஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே வராங்க. அதனால் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இன்றைக்கி வாங்கிட்டோன்னா மற்றபடி நாளைக்கு தேவையான வேலைகள்லாம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் எதுவும் ஷாப்லாம் இருக்காதுங்க. கொஞ்சம் டெசர்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு போனால் தான். ஸோ ஒவ்வொரு திங்ஸுமே ஞாபகப்படுத்தி பார்த்து வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே போட்டாச்சுங்க. என்னென்ன டிஷ் செய்ய போகிறோம், அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும், ஒரு சின்ன கடுகுலேருந்து எல்லாமே நம்ம இங்கேருந்து தான் வாங்கி ஆகணும். அதே மாதிரி அதை செய்ய போகிற பாத்திரம், ஸ்பூனு, கரண்டி, அந்த எல்லா திங்ஸுமே நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்காக என்னென்ன திங்ஸ் நம்ம வாங்க போகிறோம், என்னென்ன திங்ஸ் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டோம். நான், ரமா, அப்புறம் நஸ்ரின்னு ஒரு ஃப்ரெண்டு, அவங்களாம் சேர்ந்து தான் இது பிளான் பண்ணோம். எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் வாங்கினோங்க. மற்றவங்கள்ட்ட வேலை இந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னோம். அவங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ரைடே எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துருங்க, எல்லாமே சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி வச்சுருந்தோம். ஸோ லேடிஸ் எல்லாமே ஒரு 12 o'clock போல் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்குமே லஞ்சு நானும் ரமாவும் சேர்ந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோங்க. அதெல்லாம் தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. லஞ்ச் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டோம், சேர்ந்து வேலையும் செஞ்சோம். அன்னைக்கு டேவே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. இங்கே இந்தியாவில் மாதிரி வேறு ஸ்டேட்டுக்கு அப்படி இப்படின்லாம் போக முடியாதுங்க. ஒரு நாள் லீவு கிடச்சிருக்குன்னு சொன்னால் எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணி பீச்சுக்கோ பார்க்குக்கோ அவங்கவுங்க வீட்டிலேருந்து என்னென்ன செய்ய முடியுதோ சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வர்றது. அங்கே போய் எல்லாருமா உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா ஒன்று போல் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுதாங்க ஜாலியாக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு போனோன்னா ஒருத்தவங்க வீட்டுக்கு மட்டும் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேதர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஜாலியாக இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு வருஷமுமே டிஃப்ரெண்ட் வேறு ஷாலைக்கு போகலாம், ஒவ்வொரு இடத்தையும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் நாங்கள் பார்த்த ஷாலை ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பட் ஹாலிடே டைமில் எல்லாமே புக் ஆகி இருந்தது. ஸோ நார்மல் ஃப்ரைடே சாட்டர்டேயில் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னதுனால ஜஸ்ட்டு வீக்கெண்டு ஃப்ரைடே சாட்டர்டேயில் பிளான் பண்ணியிருந்தோம். தேர்ஸ்டே போயிட்டு சாட்டர்டே வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த தேர்ஸ்டே நைட்டு பார்பிக்யூலாம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பார்பிக்யூக்கு சிக்கன் மேரினேட் பண்ணி வைக்கிறது, அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது, அப்புறம் தூம்னு சொல்லிட்டு கார்லிக் பேஸ்ட்டு செய்வாங்க, அதுக்கு தேவையான கார்லிக்கெல்லாம் உரிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் தாங்க செய்ய போகிறோம். இப்போ 9-10 ஃபேமிலி இருக்கிறதுனால அந்த பார்பிக்யூக்கு கொஞ்சம் நிறையா குவான்டிட்டியில் சிக்கன் தேவைப்படுங்க. அப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் வீக்கெண்டில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாள் நைட்டு பார்த்திங்கன்னா நல்லா அவுட்டோரில் பார்பிக்யூலாம் செஞ்சு சாப்பிட்டு எல்லாருமே சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். செம்ம ஜாலியாக இருக்குங்க. அன்றைக்கி நைட்டு யாருமே தூங்கவும் மாட்டாங்க, தூங்கவும் விட்டுறது கிடையாது. அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். குக்கிங் எல்லாம் அங்கே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்வீட் ஏதாவது மட்டும் இங்கே செஞ்சு கொண்டு போயிடலாம் வீட்டில் இருந்தேமோ அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஸ்வீட்டு கேசரின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற கிரேவிங்ஸ் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் கேசரியும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நஸ்ரின் அவங்க தான் கேசரி செஞ்சாங்க. அப்போமே சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் நாங்கள் ஷாலியாக போயிருக்கும்போது நஸ்ரின் தான் பைனாப்பிள் கேசரி செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் டே வரைக்கும் நல்லா சாஃப்டாக நெல்லுன்னு இருந்தது. ஸோ அவங்க வேலையை எப்படி செய்யறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டினாங்க. ஏன்னா யார் செஞ்சு கொண்டு போனாலும் சாஃப்டாக இருக்கணும் இல்லைங்களா? யார் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணல.
ஸோ இங்கே வச்சு செஞ்சு பார்த்துட்டோன்னா அதே ஸ்டைலில் எல்லாருமே யார் செய்கிறோமோ அவங்க செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சும் பார்த்தோம். எங்கள் வீட்டில் வச்சு தாங்க இதெல்லாம் பண்ணணும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரமா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாமே இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். லாஸ்ட் இயர் ஷாலே போகும்போது நஸ்ரின் தான் வந்து இந்த சிக்கனுக்கு மசாலாலாம் போட்டு அவங்க பில்டிங்கில் 4-5 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பில்டிங்கில் உள்ளவங்களாம் இந்த மேரினேஷன் ஒர்க்கெலாம் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. சிக்கன் சூப்பராக இருந்ததுங்க. நல்லா இந்த குளிருக்கு அவுட்டோரில் வச்சு சுட சுட செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டில் வச்சு மேரினேட் பண்ணதுனால இந்த ரெசிபியுமே உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபியுமே நான் எடுத்திருக்கேங்க. ஜென்ட்ஸ்லாம் வந்து ஒரு 8 மணி 9 மணிக்கிட்ட தான் எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க. எல்லாருமே ரமா வீட்டில் இருந்துட்டு. ஸோ அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்க. ஆஃப்டர்நூன்லேருந்து நாங்கள் இந்த சிக்கனெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறது, அப்புறம் மேரினேஷனுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. காலையிலேருந்தே வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்து கொஞ்சம் டயர்டாகவே ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா போடுற வேலை மட்டும்தான் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ ரெசிபி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டைப் ஆஃப் மசாலா வந்து போட்டு வைக்க போகிறோங்க. சிக்கனை அப்படியே பிரித்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் மேரினேஷன், அதுக்கப்புறம் வந்து ரெட் மேரினேஷன். அந்த மாதிரி அங்கே போனதும் அப்படியே சுட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு ஊற வைக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் இப்படிலாம் போட்டு வைக்க போகிறோம். இதில் இவங்க என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாங்கள் வந்து நிறைய சிக்கன் வாங்கியிருந்தோம். ஒரு 10 கிலோ கிட்ட வாங்கியிருந்தோம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள், இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்குறாங்க. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா சிக்கனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ நிறையவே தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் தூளும் ஆட் பண்ணிக்கிறாங்க. பட் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா இந்த பேஸ்ட்டுமே இதை 3 சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறோம். மேக்ஸிமம் காரத்துக்கு பச்சை மிளகாய் தாங்க. பெப்பர் பொடி வந்து ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். இந்த மசாலாலாம் சேர்க்கும்போது நல்லா க்ரீன் கலரில் வரும் அந்த மசாலா. அப்புறம் கொஞ்சமாக வந்து பால் பொடி சேர்க்குறாங்க. சிலர் வந்து க்ரீம் சேர்ப்பாங்க. இவங்க சிம்பிளான வேலை பால் பொடியை சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பொடி ஆட் பண்ணுறாங்க. அதுவுமே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் உப்பு, லைம் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, உரப்பு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இதில் வந்து தந்தூரி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஃப்ளேவருக்காக. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துருந்தாங்க. கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு கடுகு எண்ணெய் அதுவுமே நல்லா ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணாங்க. தேவையான திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் உள்ள உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு என்னென்ன தேவையானது ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சிக்கனில் மேரினேட் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா வந்து நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் வெஜிடேரியன்ஸ்க்காக. வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து பன்னீரில் இந்த மசாலா போட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா அதுவுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ எங்கள் கூட வரதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி பியூர் வெஜிடேரியன், அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டும் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த மசாலாலாம் போடும்போதே தனியாக மசாலா எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லா சிக்கன்லேயும் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ 10 கிலோ வரைக்கும் நாங்கள் சிக்கன் வாங்கியிருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாரோட ஒரே ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது இல்லைங்களா. ஸோ எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மசாலாலாம் பரட்டி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஒரு 2-3 பேர் அப்படியே ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அவங்கவுங்க ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு அங்கே வரும்போது எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படி. அதே மாதிரி இந்த மாதிரி தந்தூரிக்கெலாம் வந்து தோலோடையே சிக்கன் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெஜிடேரியன்ஸுக்கு வந்து பன்னீர் மெயினாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பைனாப்பிள், பொட்டேட்டோ, கேப்சிகம் இதெல்லாம், மஷ்ரூம் இதெல்லாம் வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ க்ரீனுக்கும் சரி ரெட் மேரினேஷனுக்கும் சரி ஈக்குவலாக சிக்கன் பீசஸை பிரித்து மசாலா போட்டு எடுத்து வச்சாச்சு. கவுண்ட் பண்ணி தான் பீஸெல்லாம் ஆட் பண்ணோம். இப்போ க்ரீன் மசாலாலாம் போட்டு வச்சாச்சுங்க. அதே மாதிரி இப்போ ரெட் மசாலா போட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகாத்தூளும் வந்து பெப்பர் தூளும் தான். சேம் க்ரீன் மேரினேஷனுக்கு என்னென்ன பொடியெல்லாம் ஆட் பண்ணோமோ அதெல்லாம் தாங்க ஆட் பண்ணியிருக்காங்க. மல்லித்தூள், கரம் மசாலா, தந்தூரி மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள், பெப்பர், மிளகாத்தூள், சால்ட்டு, அப்புறம் வந்து கஸ்தூரி மெத்தி ஃப்ளேவருக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே தயிர் ஆட் பண்ணுறாங்க. தயிர் வந்து எல்லாத்துலேயுமே மஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் லைம் ஜூஸு, சால்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான காரம் எதனாலும் நமக்கு தேவைனாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம், உப்பு, புளிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்படியே சிக்கன் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கலர் வந்து அவ்வளோவா கலர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து கலர் பொடி ஆட் பண்ணாங்க. அப்புறம் நார்மல் ஆயில் இதில் ஆட் பண்ணாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அஸ் யூஷுவல் அதில் ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணணும்.
இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சாச்சுன்னா மசாலா ரெடிங்க. சிக்கன் அப்படியே மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இவங்க தான் வந்து நஸ்ரின், இவங்க தான் இந்த டிஷ்ஷுக்கு ஓனர்னு சொல்லலாம். 2மே இவங்க தான் லாஸ்ட் இயரும் பண்ணாங்க, இந்த இயரும் பண்ணாங்க. நாங்கள் தேவையான ஹெல்ப்பு மட்டும்தாங்க பண்ணோம். இந்த மசாலா போடுறதுல மெயின் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான். உப்பு, புளி, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் மசாலாலாம் போடணும். ஏதாவது ஒன்று குறைஞ்சிட்டுனா கூட அந்த டிஷ்ஷே சொதப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இத்தனை லேடிஸ் இருக்கும், எல்லாருமே செக் பண்ணோங்க. பட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருந்தது, எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் கரெக்டான ஆள் ரமாவோட ஹஸ்பண்ட் ஸ்ரீனிவாஸ் அண்ணன் தான். ஃபைனலாக அந்த அண்ணன்கிட்ட தான் கொடுத்து பார்த்து சொல்ல சொன்னால் அவங்க கரெக்டாக பார்த்து சொன்னாங்க, எது கம்மியாக இருக்குது எது கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு மசாலாவும் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஒவ்வொரு பீஸாக டிப் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் பெரிய பீசஸாக தாங்க போடணும், ஏன்னா நம்ம வந்து இதில் வச்சு சுட்டு தான் சாப்பிட போகிறோம். ஸோ பெரிய பீஸாக இருந்தாலும் நல்லா ஆளுக்கு ஒரு பீஸ் 2 பீஸ் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ போட்டு சூப்பராக மசாலாலாம் போட்டு எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சுங்க நாங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. இது நம்ம அங்கே ஃபார்ம் ஹவுஸ் போகிற அன்றைக்கி வந்து செஞ்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு டைம் இருக்காது இல்லைங்களா, அதனால தான் இந்த மாதிரி அட்வான்ஸாக செஞ்சு எடுத்து வைக்கிறது. காலையிலேருந்தே கொஞ்சம் பிஸியாகவே இருந்த மாதிரி தாங்க இருந்தது. அவ்வளோ வேலைகள் இருந்தது. எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கவே எங்களுக்கு வந்து 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ டின்னர் செய்யவே டைம் இல்லைங்க, அவ்வளோ பிஸியாக இருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் அவங்க எல்லாருமா சேர்ந்து போயிட்டு அப்படியேமோ டின்னர்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டுட்டு 11 o'clock தான் எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்புனாங்க. இன்னும் அடுத்த வீடியோஸில் வந்து ஃபார்ம் ஹவுஸில் என்னெல்லாம் பண்ணோம், எப்படி இருந்தது அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.